அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவின் மாபெரும் கிருபை அல்லாஹ் தஆலா நம்மை எல்லா முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தினராக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒரு புனிதமான நிக்காஹுடைய மஜ்லிஸிலே எதை அல்லாஹும் ரசூலும் விருப்பப்படுகிறார்களோ அந்த சபையிலே கலந்து கொள்வதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பர்களே, உண்மையில் நாம் இங்கு வந்திருக்கக்கூடிய மாப்பிள்ளையின் குடும்பத்தார்கள், பெண்ணுடைய குடும்பத்தார்கள், மணமகளுடைய குடும்பத்தார்கள், இவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நாம் இங்கு வந்திருக்கிறோம். அவர்கள் நம்மை அழைத்தார்கள். ஒரு மூமினுடைய அழைப்புக்கு பதில் சொல்வது கட்டாயமாக ஒரு மூமின் மீது வாஜிப், அவசியம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அப்ப அவர்களுடைய அழைப்பை ஏற்று இந்த மணமகனை வாழ்த்துவதற்காக வேண்டி அவருடைய திருமணம் புனிதமான முறையில் நடைபெற்று வாழ்வாங்க வாழ்ந்து இவ்வுலகிலும் அவர்கள் ஜோடியாக, மறுமையிலே சொர்க்கத்திலும் ஜோடியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துஆ செய்வோம். நிச்சயமாக நாம் அதற்காக அவர்களை சந்தோஷப்படுத்த வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு ஹதீஸை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கலா லி அஹதின் மின் உம்மத்தி ஹாஜத்தன், யாரின் உம்மத்துடைய யாரோ ஒருவருடைய ஒரு தேவையை நிறைவேற்றி வைக்கிறாரோ, மன் கலா லி அஹதின் மின் உம்மத்தி ஹாஜத்தன் யுரீது அன் யசுர்ரஹு, அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ, ஃபகது சர்ரனி, பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அவர் என்னை சந்தோஷப்படுத்தி விட்டார். ஒமன் சர்ரனி, யார் என்னை சந்தோஷப்படுத்தினாரோ, ஃபகது சர்ரல்லாஹ, அவர் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி விட்டார். ஒமன் சர்ரல்லாஹ, யார் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினாரோ, தஹலல் ஜன்னா, அவர் சூனத்தில் நுழைந்து விட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அன்பர்களே, நாம் இந்த மணமகனை வாழ்த்துவதற்காக வேண்டியும் மணமகள் வீட்டாரை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால், நிச்சயமாக அன்பர்களே, நாம் வந்ததை கண்டு யார் மகிழ்ச்சி அடைகிறார்கள்? பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மூமினுடைய மனதிலே ஒரு சின்ன சந்தோஷத்தை நீ உண்டாக்கினால் நான் சந்தோஷம் அடைகிறேன் தான். ஒரு முறை ஒரு சஹாபி பெருமானாரிடத்தில் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அமல்களிலே மேலான அமல் இது, ஐயுல் அமாலி அஃதல், மேலான அமல் இது என்று கேட்டார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அன் துதுகில ஃபீ கல்பி அகீகல் மஸர்ரா, உன்னுடைய சகோதரனுடைய கல்வில ஒரு சின்ன சந்தோஷத்தை நீ புகுத்திட்டா அது மேலான அமல்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கவனிங்க பாருங்க, அன்பர்கள் இன்று நாம் பிறருடைய மனதை புண்படுத்துவதை தொழிலாக வைத்திருக்கிறார்கள். பிறருடைய மனசை எப்படி நாம் கவனிக்க வேண்டும் என நண்பர்களே, அந்த கல்புல் மூமின் அரிசுல்லா என்று சொல்லப்படுகிறது. மூமினுடைய உள்ளம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அரிசி என்று சொல்லப்படுகிறது. அதனால ஒரு மூமினுடைய உள்ளத்துல ஒன்னால் முடிந்த அளவுக்கு ஒரு சிறு மகிழ்ச்சியை நீ நுழைய வைத்து விட்டால் அல்லாஹ் உன்னை கண்டு ஆனந்தப்படும். அங்க யார் இருக்கிறா? அந்த கல்புல அல்லாஹ் இருக்கிறான். அந்த கல்புல நீ மகிழ்ச்சி நுழைவித்தால் அந்த மூமின் மகிழ்கிறாரா என்று அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான், அல்லாஹ் ரசூலை மகிழ்ச்சி அடைகிறார்கள். எந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கரத்தில் ஒரு சிறு சந்தோஷம் என்று சொன்னார்கள். அதற்காக ஒரு லட்சம் ரூபாய் அவர்கள் கொடுத்தால்தான் அவன் ஆனந்தப்படுவார் என்று இல்லை, அவன் பேர்ல ஊட்டை எழுதி வச்சாதான் ஆனந்தப்படுவான் என்று இல்லை, அவனுக்காக ஒரு வாகனம் வாய்ப்புக்கு ஆனந்தப்படுவான் என்று இல்லை. நீ ஒரு மூமினை பார்த்து ஒரு சிறு மகிழ்ச்சியை ஒரு கல்வியை புகுத்தி வைத்து விட்டாலும், எதிரிலே ஒருவரை பார்க்க ஒரு மூமின் வருகிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று மகிழ்ச்சியாக நீ சொன்னாய், அவரை பார்த்து ஒரு புன்னகையாக நீ பார்த்தாய், அதை கண்டு மூமினுடைய உள்ள மகிழ்ச்சி அடைகிறது. இதற்காக வேண்டி அல்லாஹ் அஜர் கொடுக்கிறான், உன் மீது அல்லாஹ் ஆனந்தப்படுகிறான். இது அஃதலுல் அமால், அமல்கள்ல மேலான அமல் என்று சொன்னார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசிச்சு பாருங்க நண்பர்களே, ஹதீஸ்ல வருது, ரெண்டு முஸ்லிம் சந்திச்சுக்கிறாங்க, ஒரு முஸ்லிமுக்கு சலாம் சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அவர் வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்றாரு. இது பெருமானார் சொல்றாங்க, இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு இல்லைங்களா, சலாம் பதில், இதற்கு அல்லாஹ் தஆலா 100 நன்மை கொடுக்கிறான். 100ல 70 நன்மை யாரு முந்திக்கிட்டாரோ அவருக்கு கொடுத்துறான், யாரு முதல்ல சலாம் சொல்றாரோ அவருக்கு. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து இருந்து கூட தன் சஹாபாக்கள் வரும்போது தானதான் முந்தி சலாம் சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்திக்கிட்டு பெருமானார் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், தன் கௌரவத்தை பார்க்க மாட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, அதுக்கு பின்ன பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 பேரிலே இதற்கு மேல் மிச்சமா அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுக்கிறான். இந்த சவாப் 100 சவாப் இல்லாம மேல் மிச்சமா ஒரு சவாப் கொடுக்கிறான். அது யாருக்கு தருகிறான்? 2 பேரிலே யார் மன மகிழ்ச்சியோடு, யார் ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு சலாம் சொன்னார்களோ அவர்களுக்கு அந்த சவாலை வழங்குகிறார் என்று சொன்னார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது சலாம் சொல்லுகிறது கூட முகத்தை மகிழ்ச்சியாக வைத்த வண்ணமாக, முகத்தை சந்தோஷமாக வைத்த வண்ணமாக,
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த அஜரை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் என்று பெருமானார் சொன்னார். நண்பர்களே, பெருமானார் அன்பர்களே, எவ்வளவு ஈஸியா பெருமானார் நம்முடைய ஆக்கிட்டாங்க. ஒரு முஸ்லிமுடைய கல்வியில் சந்தோஷத்தை நுழைய வைக்கிறது என்பர்களே மாபெரும் பாக்கியம். எந்த அளவுக்கு சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியின் ஒருவன் தன் மனைவியை மகிழ செய்வதற்காக வேண்டி ஒரு கவலம் உணவையோ ஒரு பேரிச்சம்பழத்தையோ ஒரு தண்ணீரையோ ஒரு பாலையோ எடுத்து மனைவியுடைய வாயிலே வைக்கிறான். இதை கண்டு அல்லாஹ் ஆனந்தமடைகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பர்களே, என்ன பாருங்கள், இந்த கணவன் மனைவி தொடர்பை அல்லாஹ் எப்படி ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். கணவனை இந்த மனைவி சந்தோஷப்படுத்துகிறாள், மனைவியை கணவன் சந்தோஷப்படுத்துகிறான். இவர் ரெண்டு பேரும் தன் நப்சுக்காக வேண்டி என்று இல்லை, இவர்கள் ஒவ்வொருவரும் ஒருவர் பிறகு சந்தோஷப்படுத்தும் காலம் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சந்தோஷப்படுகிறார்கள். அல்லாஹ் ஆனந்தப்படுகிறான். அல்லாஹ் தஆலா என்ன கூலி கொடுக்கிறான்? ஒரு முஸ்லிமுக்கு ஒரு முஸ்லிம் ஒரு தேவையை நிறைவேற்றுகிற பொழுது நான் ஆனந்தமடைகிறேன், நான் ஆனந்தமடைந்தால் அல்லாஹ் ஆனந்தமடைகிறான், அல்லாஹ் ஆனந்தமடைந்தால் சொர்க்கத்தில் நுழைய செய்கிறான் என்று பெருமானார் சொன்னார்கள். அப்பொழுது கணவனுடைய தேவையை மனைவி நிறைவேற்றுகிறாள், மனைவியுடைய தேவையை கணவன் நிறைவேற்றுகிறார்கள். இவருடைய இரண்டு பேரின் மூலமாக இரண்டு பேருடைய சுகம் கிடைக்கிறது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லையே சொர்க்கம் கிடைக்கிறது என்று நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நியத்து வேணும்? அவர் ஒரு முஃமின், என்னுடைய கணவர் அனாவரமாக எடுத்து வருகிறார், அவர் தேவையை நிறைவேற்றுகிறேன். கணவர் நினைக்க வேண்டும், இவர் ஒரு முஃமினான பெண், ரசூலுடைய உம்மத், இவருடைய தேவையை நிறைவேற்றி வைக்கிறேன். நான் சம்பாதித்து கொடுப்பது இவளை மகிழ்விப்பதற்காக வேண்டி மட்டுமல்ல, இவரோடு இருக்கக்கூடிய அல்லாஹ்வை மகிழ்விப்பதற்காக வேண்டி, இவருடைய ஹயாத் யாருக்கு சொந்தமோ அந்த அல்லாஹ்வை மகிழ்ச்சிவதற்காக வேண்டி. இந்த கண்ணை யார் கொடுத்தாலும் என் மனைவி அழகாக காட்டியவன் அல்லாஹ் காட்டுகிறான். நண்பர்களே, உண்மையிலே பெண்ணிலே அழகல்ல, ஆணிலே அழகல்ல, அழகு என்பது அல்லாஹ் காட்டினால்தான் அழகு. எத்தனையோ பேர்களை பார்க்கிறோம், எத்தனையோ பேர்களை பார்க்கிறோம், எத்தனையோ பெண்கள் நம் பெண்களுக்கு அழகற்றவர்களாக பெறுவார்கள். அவர்கள் கணவன்மார்கள் கேட்டு பாருங்கள் அவருடைய அன்பை, அவர்கள் காதலத்தை கேட்டு பாருங்கள் அவருடைய அழகை கேட்டு பாருங்கள். நண்பர்களே, என்ன தெரிகிறது? அழகு என்பது ஆணிடத்திலும் இல்லை, பெண்ணிடத்திலும் இல்லை. அல்லாஹ் அழகாக காட்டினால் நிச்சயமாக அழகாகத்தான் இருப்பார். அதே போல அல்லாஹ் அடுத்த கேட்டு சொல்ல வேண்டும். எப்படி கேட்டு சொல்ல வேண்டும்? என்னை என் பெண் என் மனைவிக்கு கண் குளிர்ச்சியாக காட்டு, என்னை பேரழகாக என் மனைவிக்கு காட்டு, என் மனைவியை எனக்கு நீ அழகாக காட்டு, உலகத்திலே வேறு எந்த பெண்ணோட என் மனைவி அழகாக காட்டு. காரணம் என்ன? அப்பதான் அடுத்த பெண் பக்கம் திரும்பி பார்க்க மாட்டான் பெரியார்களே. அதனால தான் அல்லாஹ் துஆ சொல்லி கொடுக்கிறான். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனி. எனக்கு என் மனைவியின் மூலமாகவும் என்னுடைய குழந்தைகள் மூலமாகவும் கண்களுக்கு குளிர்ச்சியை உண்டாக்கு. என் மனைவியை பார்த்ததும் கல்வி குளிர்ந்து போய்விட வேண்டும், என் கண்கள் குளிர்ந்து போய்விட வேண்டும். குர்ரத அயுன் என்று சொன்னால் கண் குளிர்ச்சி என்ற பொருள். அதை நீ கொடு அல்லாஹ் என்று கேட்கிறார்கள். என்ன காரணம் என்பர்களே? உண்மையிலே அந்த பெண்ணிடத்தில் அழகில்லை, அல்லாஹ் காட்டினால்தான் அழகு. உண்மையிலே உன்னிடத்தில் அழகல்ல. நீ அழகாக பவுடர் போட்டுக் கொள்ளலாம், அழகாக ஆடை அணிந்து கொள்ளலாம், அழகாக மையிட்டுக் கொள்ளலாம். நீ என்ன ஒண்ணு ஆடை அலங்கரித்து போய் நின்றாலும் சரி, அல்லாஹ் அதிகமாக காட்டினா அதிகமாக அல்லாஹ் காட்டுவான். அவன் திரும்பி கூட அவனை பார்க்க மாட்டான். அதே மாதிரி அந்த பெண் என்ன அலங்காரங்களை போட்டுக் கொள்ளலாம், 1000 பவுன் நிறைய அணிந்திருந்தாலும் சரி, எவ்வளவு லிப்ஸ்டிக் போட்டு எவ்வளவு மை போட்டு எவ்வளவு பவுடர் எடுத்தாலும் சரி, அல்லாஹ் அழகாக காமிச்சதான் அழகு. அன்பர்களே, என்னதான் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். யா அல்லாஹ், என் மனைவி என் கண்களுக்கு குளிர்ச்சியாக நீ ஆக்கு, என் கண்களுக்கு பார்த்து ரசிக்கக்கூடியதாக என் மனைவி ஆக்கு என்று நீயும் கேட்க வேண்டும், அந்த பெண் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், என் கணவனை எனக்கு அழகாக நீ காட்டு என்று கேட்க வேண்டும். இவ்வாறு ஒருவருக்கு ஒருவர் அல்லாஹ்விடத்திலே தேவையாகி அல்லாஹ்வுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது பெரியார்களே, அந்த வாழ்க்கை சொர்க்கத்திலே வாழ்க்கையாக ஆகிவிடும். நிச்சயமாக சொர்க்கம் தான். ஏன் பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மோமினுடைய சந்தோஷத்தை நீ உண்டாக்கினால், ஒரு மோமினுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கினால் நான் மகிழ்கிறேன், நான் மகிழ்ந்தால் அல்லாஹ் மகிழ்கிறான், அல்லாஹ் மகிழ்ந்தால் நிச்சயமாக சொர்க்கத்தை நுழைய செய்வான். அப்போ ஒரு மனைவியை நீ மகிழ செய்தால் அவள் மோமினான பெண் அல்லவா, அவளை மகிழ செய்தால் அவள் மகிழ்கிறாளோ இல்லையா, அல்லாஹ் மகிழ்ந்து விடுகிறான், ரசூல் மகிழ்ந்து விடுகிறார்கள், சொர்க்கம் வாஜிபாகி விடுகிறது என்பர்களே. அப்படி ஒருவருக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவர்களாக, ஒருவருடைய வேதனையை அடுத்த சகித்துக் கொள்ளக்கூடியவர்களாக வாழ்கின்ற பொழுது அன்பர்களே, இந்த இல்ல வாழ்க்கையே சூழ வாழ்க்கையாக மாறுகிறது பெரியார்களே. அந்த இல்லம் குடிசை வீடாக இருக்கலாம், ஓட்டு வீடாக இருக்கலாம், ஓட்டை வீடாக இருக்கலாம், ஒழுகும் வீடாக இருக்கலாம். ஆனால் அந்த இல்லம் சூழ மாளிகையாக மாறிவிடும். ஒருவருக்கு ஒரு விட்டுக் கொடுத்து தானவருக்கு தன்னாக பிடித்த மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும். உணவிலே மட்டுமல்ல, ஆடையிலே மட்டுமல்ல, மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற எண்ணம் கணவருக்கு இருக்கிற பொழுது அன்பர்களே, அதே எண்ணம் மனைவிக்கு இருக்கிற பொழுது அந்த சிறிய வீட்டை அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சியின் துன்பமாக அல்லாஹ் ஆக்கி விடுகிறான். அப்படி இல்லாமல் பெரியார்களே, வெறும் துன்யாவுடைய நோக்கத்துக்காக வேண்டி மனைவி கணவனிடமிருந்து பொருளை எதிர்பார்க்கிறாள். அதே போன்று கணவன் மனைவியிடமிருந்து பொருளை எதிர்பார்க்கிறான். எவ்வளவு கொண்டு வந்திருக்கிறான் அந்த அளவுக்கு மகிழ்ச்சி என்று சொல்கிறான் என்று இருக்குமானால், அவர்கள் மிகப்பெரிய மாளிகையிலே ஏசி போட்ட வீட்டிலே அடுக்கு மெத்தைகளை வாழ்ந்தால் நரகமாகத்தான் அந்த வாழ்க்கை இருக்கும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பாக பெரியார்களே. என்னை விட்டுக் கொடுத்து வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு சொன்னபடி மதித்து காலை 4 மணிக்கு எந்திரி பதில் சொல்லுது ஹதீஸில் வருகிறது. ஒரு பெண் சீக்கிரம் முழித்து விடுகிறாள், பதிலுக்கு எழுந்து விடுகிறாள், கணவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான், மனைவி கணவனை எழுப்புகிறாள், அன்பு கணவனை எழுந்திருங்கள், பதிலுக்கு பாபி சொல்லிவிட்டார்கள் தொழுகை செல் என்று சொன்னால்
சொன்னால் அல்லாஹ் அவ்வளவு ஆனந்தப்படுகிறான். கணவர் எழுந்திருக்காவிட்டால் அந்த பெண் தண்ணீரை எடுத்து கணவருடைய முகத்திலே தெளித்து எழுப்புகிறாள். பெருமானார் சொல்கிறார்கள், இதை கண்டு அவ்வளவு அல்லாஹ் ஆனந்தப்படுகிறான். அது கணவர் முந்தி எழுந்து விடுகிறாள். அந்த மனைவியே இதோ பாபு சொல்லிவிட்டார்கள் என்று பதில் சொல்லுங்க என்று கணவர் எழுப்பிவிட்டார். அல்லாஹ் அவ்வளவு ஆனந்தப்படுகிறான், சந்தோஷப்படுகிறான். அதுதான் வாழ்க்கை. அல்லாஹ்வை கொண்டு வாழ்ந்து பாருங்கள். இன்று எப்படி அன்பர்களே கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்துவிட்டு பதில் சொல்லுவாங்க சொல்லிக் கொண்டிருக்கார்கள். என்னதானே என் வீட்டு மருமகன், என்னதானே என் வீட்டு மருமகன் மாவனாராமே எழுப்புறது அன்பர்களே. என்ன பழக்கத்தில் இருக்கும் என்ற வாழ்க்கையிலே எவ்வளவு இந்த நீடிக்கும் அன்பர்களே. என்ன இருந்தாலும் மருமகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் இந்த மகளை கொடுத்தது அல்லாஹ், இந்த மருமகனை கொடுத்தது அல்லாஹ். அல்லாஹ்வை மறந்து தூங்குகிறார்கள். கதவை கட்டுங்கள், அடியுங்கள் 5 மணி ஆனால் பதில் சொல்லிவிட்டு பின் படுத்துங்க. படுத்துங்க, காலம் விசாலமா இருக்குது, காலம் விசாலமா படுத்துங்க, பதில் சொல்ல தூங்குற என்று கண்டித்து பாருங்கள். அந்த கணவன் மனைவியுடைய இன்பம், அந்த சொர்க்க வாழ்க்கை இங்கு மட்டுமில்ல, மௌத்து வரைக்கும் மட்டுமில்ல, சோனத்திலும் கூட்டாளியாக இருப்பார்கள். அல்லாஹ்வை மறந்து, அல்லாஹ்வை துறந்து, அல்லாஹ்வுடைய கட்டளை மறந்து வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை என்பது சில நாட்களுக்கு தான் நீடிக்கும் என்பர்களே. எனவே இந்த மணமக்களை நாம் வாழ்த்துவோம். நீங்கள் அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் சந்தோஷமாக இரவில் இருந்தால் தாயை எழுந்துவிட்டு பதில் சொல்லுங்கள், நீங்கள் செல்லுங்கள், மனைவியை செல்ல சொல்லுங்கள். அப்புறம் பாருங்கள் அந்த வாழ்க்கையில் இன்பத்தை பாருங்கள். என்ன இன்பத்தை அல்லாஹ் கொடுக்கிறார், அதுபோன்று இன்பமான வாழ்க்கை உலகத்தில் எதுவும் கிடையாது. பெருமானார் சொல்லி காண்பித்தார்கள், அத்துன்யா குல்லுஹா மதாஉன், இவ்வுலகம் அனைத்துமே இன்பம் தரக்கூடிய வஸ்துக்கள் தான். உலகில் அனைத்திலையும் அதிகமாக இன்பம் தரக்கூடிய எது என்று உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா? அது மரியாதை சாலிஹா, சாலியான பெண்மணி, சாலியான மனைவி என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் அல்லாஹ்வை மதிக்கும் காலமெல்லாம், ரசூலை மதிக்கும் காலமெல்லாம், அந்த பெண் சாலிஹாவை ஆக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு இன்பம் தரக்கூடிய மனைவியாக மட்டுமல்ல, சொர்க்கத்தை தரக்கூடிய மனைவியாக மட்டுமல்ல, அல்லாஹ்வை தரக்கூடிய மனைவியாக, ரசூலை பெற்று தரக்கூடிய மனைவியாக, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று தரக்கூடிய மனைவியாக அவள் இருப்பாள். அல்லாஹ்வின் கட்டளைகளை மறந்து நீயும் தூங்கு பதில் சொல்லாமல் நானும் தூங்குகிறேன் என்று சொன்ன நண்பர்களே, 8 மணிக்கு இருந்து குளித்தார்கள் நண்பர்களே, என்ன எப்படி ஆகும் அந்த வாழ்க்கை, எத்தனை நாள் நீடிக்கும் அந்த இன்பம்? கண்ணியமிக்க பெரியார்கள், அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, வாழ்வாங்க வாழக்கூடிய மணமக்களாக, அல்லாஹ்வை மதிக்கக்கூடிய மணமக்களாக அல்லாஹ் இவர்களை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.